வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதியோட அண்ணன் பாண்டியை வந்து பயங்கரமாக காண்டாக்கிட்டு போயிருப்பாரு. ஆனால் பாண்டி அதை நம்பலைன்னாலும் மனசு கொஞ்சம் கோவமும் கலக்கமுமா உட்காந்துருக்க வானதி அங்கே வர்றாங்க. வா வானதி அப்படின்னு சாதாரணமாக கூப்பிடுற பாண்டி உட்காருன்னு சொல்ல, எதுக்கு என்னங்க அண்ணங்கிட்ட வம்பிழுத்தன்னு கேட்குறாங்க வானதி. அவன் என்னென்னமா பேசுகிறான் வானதி அப்படின்னு சொல்ல, அதுக்காக நீ அவன்கிட்ட வம்பிழுத்துருவியா அப்படின்னு வானதியை சண்டைக்கு வர்றாங்க. பின்ன என்ன வானதி, அவன் அப்படி சொல்றான், நீயே சொல்லு, நீ வேற ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி அவன் சொல்றான் அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமா உண்மைதான், அவன் சொன்னது உண்மைதான், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா இதே ரோட்ல போறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு வானதி பாண்டி கிட்ட கத்திட்டு இருக்காங்க. உடனே கண்ணன் ப்ரோ, உன் வீடு எங்கேயோ இருக்கு, எதுக்கு மாலையும் கழுத்துமா இந்த ரோட்ல போவேன்னு சொல்ற அப்படின்னு விளையாட்டா கேட்கிறாரு. ஏக கடுப்புல இருக்க வானதி படக்குன்னு வாய மூடு, உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு கத்துறாங்க. டேய் சும்மா இருடாங்கிறாரு பாண்டி. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன், வானதி நம்ம கூட இருந்தப்போ அவளை நாம எப்படிலாம் கஷ்டப்படுத்தணும்னு நீ நினைச்சு வருத்தப்படணும்னு வெறியோட சொல்லிட்டு இருக்காங்க வானதி. ஏய் ஏதாவது லூசு மாதிரி உளராதங்கிறாரு பாண்டி. நான் உளரெல்லாம் இல்ல, சத்தியமா தான் சொல்றேன், இது நடக்குதா இல்லையான்னு பாருன்னு வானதி சபதம் போடுறாங்க. பாண்டிக்கும் லைட்டா டென்ஷன் ஆயிடுது. உனக்கு இதே வேலை, ஏதாவது அவசரப்பட்டு பண்ண வேண்டியது, அப்புறம் அவசரப்பட்டுட்டேன்னு வருத்தப்பட வேண்டியது, உனக்கு கொஞ்சம் கூட நிதானமே கிடையாதான்னு கேக்குறாரு பாண்டி. அவசரப்படுறேன் நிதானம் இல்லைன்னு இப்ப கூட நீ என்னதான் திட்டுறல்ல, இங்க பாரு, நான் உன்னை இப்ப எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு போக வரல, தேவையில்லாம என் வீட்டு ஆளுங்களை திட்டுறதோ அவங்க கூட சண்டை போடுறதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அவங்க என் விருப்பத்தோட தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதும் பத்திரிக்கை அனுப்புறேன், வந்து கல்யாணத்துக்கு வந்து வருத்தப்படு. நல்ல பொண்ணை இப்படி மிஸ் பண்ணிட்டோமேன்னு நல்லா அழு, அன்னைக்கு புரியும் என் அருமை உனக்கு அப்படின்னு வானதி சொல்ல முடியாத கோவமும் வெறியுமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி, போடி, சரி போடி, கல்யாணம் தானே பண்ணிக்க போற, பண்ணிக்க போ, எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு பாண்டி கடுப்படிச்சு விட்டுறாரு. அப்பவும் வானதி விடாம, ஓ அப்ப நான் கல்யாணம் பண்ணாலும் உனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு வானதி கேட்க, நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நீ தான் வந்ததுல இருந்து அதையே சொல்லிட்டு இருக்கன்றாரு பாண்டி. யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த கவலையும் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற உன்னை மிஸ் பண்ணிட்டேனேன்னு நான் வருத்தம் வேற படணுமா, நானே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குறேன், இப்ப தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பிடுன்னு வானதி இன்னும் கடுப்பேத்திட்டு இருக்காரு பாண்டி. ஓ அவ்வளவு ஆயிடுச்சுல்ல உனக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா கூட உனக்கு கவலை இல்ல, உன்னை போய் தேடி வந்து லவ் பண்ணேன் பாரு, என்ன சொல்லணும்டா, இனிமே நான் உன் கடை பக்கம் கூட வரமாட்டேன் அப்படின்னு கடையில நின்று சொல்ற வானதி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஏய் அப்படின்னு பாண்டி கூப்பிட வானதி நின்னு பாக்குறாங்க. இத்தனை நாள் நீ தான் இதை சொல்லி இருக்க, இப்ப நான் சொல்றேன், இனிமே உனக்கு போன் பண்றது, உன் வீடு தேடி வந்து சாரி சொல்றது, மெசேஜ் பண்றது, இது எதுவுமே நான் பண்ண மாட்டேங்கிறாரு பாண்டி. என்னாலையும் சத்தியமா முடியல, நீ எப்ப பார்த்தாலும் லபோ திபோன்னு கத்துறது கேட்டு என் காதே வலிக்குது, இனிமே அந்த தொல்லை எனக்கு இல்ல அப்படின்னு இத்தனை நாளா மனசுக்குள்ள போட்டி வச்சிருந்தது எல்லாத்தையும் பாண்டி உடைச்சிட்டாரு. வானதியோட கடுப்புக்கு சொல்லவா வேணும், இவ்வளவு ஆயிடுச்சுல்ல உனக்கு, நீ வருத்தப்படுவடா, நீ வருத்தப்படுறத நான் பாப்பேன் அப்படின்னு ஏக வசனத்துல இறங்கி அடிச்சுட்டு வானதி கிளம்புறாங்க. பாப்ப போ அப்படின்னு பாண்டியன் கடுப்பாயி சொல்றாரு. அந்த பக்கம் வானதி போனதும் பக்கத்துல வர்ற கண்ணன் ப்ரோ, என்னன்னு இவ்வளவு சீரியஸா சொல்லுது, வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்குமோ அப்படிங்கிறாரு அவரு. டேய் பண்ணுனா பண்ணிட்டு போகட்டும்டா, அவ இல்லைனாலும் எனக்கு நிம்மதி தான் அப்படிங்கிறாரு பாண்டி உங்களுக்கு மட்டும் இது நிம்மதி இல்ல, பாக்குற எங்க எல்லாருக்கும் கூட நிம்மதியா தான் இருக்கும், அது உங்களுக்கு போக போக புரியும். என்ஜினியர் சார் கிட்ட நீங்க எப்படி இருக்கணும் சில டீட்டெயிலாம் சொல்லியிருக்கீங்க, அதை வச்சு நான் ரஃபா ஒரு டிசைன் பண்ணியிருக்கேங்க சார், அதை உங்களுக்கு காட்டுறேன்னு நிலா சொல்ல, பாக்கலாங்கிறாங்க. அவங்க கூட திவ்யாவும் உட்கார்ந்துருக்காங்க. நிலா அதை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சேரன் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சார் வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கோவிலோட ஓப்பனிங் மாதிரி டபுள் டோர் என்ட்ரன்ஸ் வச்சிருக்கேன், யூஷுவல் சீலிங் ஹைட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிளான் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நிலா சொல்லிட்டு போக அவர் கொஞ்சம் சுவாரஸ்யமா கவனிக்கிறாரு. இது என்ட்ரன்ஸுங்க சார், ஹாலோட லெஃப்ட் சைட்ல ஒரு கார்டனுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், இது ஒரு காம் ஃபீல் கொடுக்கும், இது ஓப்பன் கிச்சன், அப்புறம் உங்க வீட்டுல யாராச்சும் பெரியவங்க இருந்தா அவங்க மாடிக்கு போக முடியாதுல்ல, அதனால கீழேயே ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம், அண்ட் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிளான் பண்ணலான்னு, வுட்ல கிரிப்பா இந்த மாதிரி பண்ணலான்னு நாங்க யோசிச்சிருக்கோம். டர்த்தியா வீடு இருக்கணும்னு கேட்டுட்டதால அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுக்க ஒரு சிமெண்ட் ஃப்ளோரிங், ஒரு ஓப்பன் சன்ஷெட், அதை நீங்க ஓப்பன் கூட பண்ணிக்கலாம், ரெய்னி டைம்ல அதை நீங்களே மேனுவலா
க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு போக என்ஜினியர் புன்னகையோட பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீடு கட்ட போற கப்பல் சந்தோஷமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சேரன்மே நிறைவா பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்க சைல்ட்ஹுட் வீடு மாதிரியே இருக்கும். நான் ஏன் இப்படி டிசைன் பண்ணேன்னா வீட்டுக்கு வர்ற நிறைய பேரு ஹாலை தாண்டி வருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்க இல்ல வீட்டோட மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வீட்டோட இந்த ஏரியா ஆக்சஸ் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணும்போது அது நமக்கு மட்டும் பிடிச்ச எக்ஸ்க்ளூசிவ் போர்ஷனா தான் இருக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல அந்த லேடி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. ஆமா ஆமான்னு இன்னொருத்தர் சொல்ல நாங்க யோசிக்காத நிறைய ஆங்கிள் நீங்க யோசிச்சிருக்கீங்கன்னு அந்த லேடி பிரைஸ் பண்றாங்க. நிலாவும் திவ்யாவும் சந்தோஷமா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அந்த லேடி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவரு நாங்களும் 2-3 டிசைன்ஸ் பார்த்தோம். ஆனா எங்களுக்கு எதுவுமே செட் ஆகல. இந்த நீங்க காட்டின டிசைன் அதுக்கு நீங்க போட்ட எஃபர்ட் இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல தேங்க்யூ சார்ங்கிறாங்க நிலா. ஆமா டெரஸ் எப்படி பிளான் பண்றீங்கன்னு அந்த லேடி கேட்க 1 செகண்ட் மேம் இது டெரஸ் கார்டன் ஒரு சின்ன சோலார் பிளான்டிங் எங்க இருக்கு அப்படின்னு நிலா டெரஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கிராண்ட்ல தான் உங்களுக்கு ஃபீலே இருக்குன்றாங்க நிலா. வெரி குட் வீடு முழுக்க நல்லா யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல எஸ் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க மேம்னு லேப்டாப் பண்ணிடுறாங்க நிலா. சேரன் அங்கிருந்து எழுந்து வெளியே வர்றாரு. வெளியே சோழன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோழன் அவர் வந்து கூப்பிட அண்ணே என்னன்னு நீ மட்டும் வந்திருக்க நிலா எங்கன்னு கேக்குறாரு சோழன். அது நிலா உள்ளர கிளையன் கிட்ட டிசைன் காட்டிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சேரன் சொல்ல ஏன்னே நிலா டிசைன் காட்டும் போது நீ கூட இருக்க வேணாமான்னு சோழன் கேக்குறாரு. அப்படியே நிலா லேசா தடுமாறினா கூட நீ எடுத்து கொடுக்கலாம் இல்லங்கிறாரு அவரு. ஏய் தடுமாறுறதா நிலா அங்க என்னமா பேசிட்டு இருக்கு தெரியுமா? நானும் இந்த ஃபீல்டுல தான் இருக்கேன். ஆனா எனக்கெல்லாம் வீட்டை செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டதான் தெரியும் அவ்வளவுதான். ஆனா நிலா எப்படி பேசுது தெரியுமா? அவ சொல்ல சொல்ல எனக்கே அந்த வீடு கண்ணு முன்னாடி படமா ஓடுதுடா அப்படின்னு சேரன் பிரமிப்போட சொல்ல அப்படியே ஆச்சரியமும் சந்தோஷமா கேட்டுக்கிறாரு சோழன். இப்படி ஒரு வீடு நமக்கும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுடா. அந்த அளவுக்கு பேசுறா ரொம்ப விவரமான பொண்ணுடாங்கிறாரு சேரன். எவ்வளவு அறிவு அதுக்கு. அந்த 2 பேரும் வாய பொழுந்துகிட்டு நிலா பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டை அவங்கள விட நம்ம நிலா அதிகமா யோசிச்சிருக்குன்னா பாத்துக்கேன் அப்படின்னு அவரு பிரமிச்சு போய் சொல்ல அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு சோழன். ஆமாண்டா நிலா திறமசாலின்னு எனக்கே தெரியும். ஆனா இவ்வளவு திறமசாலியான்னு இப்பதான்டா நேர்ல பாக்குறேன் அப்படின்னு அவருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அண்ணே அப்ப இந்த ஆர்டர் கிடைச்சிரும்னு சொல்றியா அப்படின்னு சோழன் கேட்க 100% கிடைச்சிரும்டா. சரி நான் உள்ள போறேன். நிலா பேசுறது கேட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதான் வந்தேன். சரிடா நான் உள்ளர போறேன்னு தோல்ல தட்டி கொடுத்துட்டு சேரன் உள்ளர போறாரு. சோழன் ரொம்ப சந்தோஷமா சோ அப்படின்னு கையில தட்டிட்டு குதிக்கிறாரு. பல்லவன் வீடு கூட்டிக்கிட்டு இருக்க நடேசன் வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள போய் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அப்ப அவர் பாக்கெட்ல இருந்த மொபைல் ரிங் ஆகுது. போன் அட்டன் பண்ணிட்டு சொல்றா பங்காளி என்ன 3 இல்லைன்னா முடிச்சுக்கலாம் 4 இல்லை எதிர்பார்க்கறானா? ஏய் நான் 4 இல்லை கொடுக்கறதுக்கு அந்த 30 கொடுத்து அதையே முடிச்சிருவேனே அப்படின்னு பல்லவன் கூட்டுற இடத்துலயே குறுக்கை நறுக்கை நடந்து சுத்தி பேசிட்டு இருக்காரு நடேசன். பல்லவன் பயங்கர கடுப்பா பார்த்துட்டு இருக்கான். யோ போச்சல்றா அவனை அஞ்சல் எதிர்பார்க்கறான். அஞ்சல் போடா அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. நான் சொன்ன மாதிரி 30 இல்லை கொடுத்து அதையே முடிச்சிருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இங்கேயும் நடக்கிறாரு. பல்லவன் கூட்டுறதும் அவர் கலைக்கிறதுமா இப்படியே போயிட்டு இருக்க கடுப்பாய் நிக்கிறாரு. மறுபடியும் நான் கேட்கறது கொடுக்க முடியும்னா சொல்லு இல்லைன்னா வேண்டாம். இங்க பாரு இதை விட்டுட்டான்னு வையே நான் வேற எங்கேயாவது போயிட்டேன்னா திரும்பி எல்லாம் வரமாட்டேன். அவன் 2.25 கொடுத்தா கூட நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு நடேசன் பேசிட்டு இருக்க பொறுத்து பார்த்த பல்லவன் ஹலோ நான் பெருக்கிட்டு இருக்கேன்ல குறுக்க மறுக்க நடந்துகிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாரு. எவ்வளவு முக்கியமான டீல் பேசிக்கிட்டு இருக்கிற நீ என்னவா பெருக்கிட்டு இருக்கேன் தொடச்சிட்டு இருக்கேங்கிற போடா டேய் ஒன்னும் இல்லடா இங்க அப்படின்னு அவர் வெளியே போக ஆமா பெரிய டீலிங் அப்படின்னு எரிச்சலோட வீட்டை மறுபடியும் பெருக்க ஆரம்பிக்கிறாரு பல்லவன். வெளியே வர நடேசன் இங்க பாரு நான் சொன்னதுதான் 3 எள்ளு அதுக்கு மேல இருந்தா என்னால முடியாது. நான் சொன்ன மாதிரி அந்த 30 எள்ளுக்கே போயிடுவேன் பாத்துக்க. என்னது அதெல்லாம் சரிப்பட்டு வராது பங்காளி அப்படின்னு நடேசன் பேசிட்டு இருக்க அங்கிள்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது. அப்படின்னு அவரு அங்க பாக்க மாத்திரை போட்டீங்களான்னு வந்துட்டு இருக்க நிலா கேக்குறாங்க. போட்டேங்கிறவரு சொல்றது புரியுதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. உள்ளர வர்ற நிலாவை அண்ணி அப்படின்னு பல்லவன் கூப்பிட பல்லவா அப்படின்னு அவங்களும் உள்ளர போறாங்க. பிரசன்டேஷன்லாம் எப்படி போச்சுன்னு பல்லவன் கேட்க சூப்பரா போச்சுடா. அவங்களுக்கு என் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன கரெக்ஷன்ஸ் தான் சொன்னாங்க மற்றபடி எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல சூப்பர் அண்ணிங்கிறாரு பல்லவன்.
வெளியே நடேசன் கட்டில உட்காந்து இதை பாரு, நான் சொன்னதுதான் 3 எள்ளுக்கு ஒத்து வர்றானான்னு பாரு, இல்லைன்னா விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், நான் சொன்ன மாதிரி 30 எள்ளுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. வீடு கூட்டுறதை நிறுத்திட்டு கேட்டுட்டு இருந்த பல்லவன், அண்ணி கேட்டிங்களா அண்ணி அப்படின்றாரு. என்ன என்ன எல்லுன்னு பேசுறாரு அப்படின்னு நிலா கேட்க, எல்லுன்னா லேக் அண்ணிங்கிறாரு பல்லவன். 3 லட்சத்துக்கு ஏதோ டீலிங் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்படியாங்கிறாங்க நிலா. ஆமா நீ 3 எல்லுனா முடிக்கலாம், இல்லைன்னா 30 எல் கொடுத்து நான் வேறைய முடிச்சுக்கிறேன் அப்படின்னு டீலிங் பேசிட்டு இருக்காரு. நீங்க போய் என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, நான் ஏன்டா கேட்கணுங்கிறாங்க நிலா. போய் நீயே கேட்க வேண்டியது தானே அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணி நான் தான் அந்த ஆள்கிட்ட பேச மாட்டேன்ல, நீங்க போய் கேளுங்களேங்கிறாரு பல்லவன். அப்படின்னு ஒரு மறுமறிச்சிட்டு வர்றாங்க நிலா. நடேசன் கீழே இருக்க டேபிள் மேல இருந்து எதையும் எடுத்துட்டு, நான் தான் சொல்லிட்டேன் இல்லப்பா, 3 எல்லுனா பேசுவோம், இல்லைன்னா வேண்டாம், ஆமா மேலெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. நிலா வந்து நிக்கிற நிலாவை பார்த்து என்ன அப்படின்றாரு நடேசன். ஒண்ணு இல்லையே நிலா சொல்ல, பிஸ்கட் சாப்பிட்றியான்னு கேட்கிறாரு அவரு. கொடுங்கன்னு நிலா கேட்க நீட்டுறாரு. பேப்பர்ல வச்சு கொடுத்த டீ கடை பிஸ்கட்டை வாங்கிட்டு போய் படியில உட்கார்ற நிலா அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ லட்சக்கணக்கில் டீல்லாம் பேசுறீங்களாமே, என்ன விஷயம்னு நிலா கேக்குறாங்க. யார் சொன்னாங்க, பல்லவன் சொன்னானான்னு கேக்குறாரு நடேசன். ஆமா அப்படின்னு நிலா சொல்ல, துரை என்கிட்ட பேச மாட்டாரு, ஆனா நான் பேசுறது எல்லாம் காதை இங்க வச்சுட்டு ஒட்டு கேட்பாரு அப்படின்னு நடேசன் சொல்ல, சரி அதை விடுங்க, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அதை சொல்லுங்கன்னு நிலா கேக்குறாங்க. ஏதோ 30 எல்லுன்னு எல்லாம் பேசுனீங்களாமே, என்ன விஷயம் அப்படின்னு நிலா கேட்க, நான் பேசுனதெல்லாம் ஒரு காரணமா தாங்கிறாரு நடேசன். எதுக்குமே உதவாத அப்ப இந்த அப்பானால ஒரு யூஸும் இல்ல அப்படின்னு கிழிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, பல்லவன் கதவு கிட்ட நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நிலா கேட்க, நான் பண்ணினதுக்கு அப்புறம் உனக்கே தெரியுங்கிறாரு அவரு. அவங்க ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டாங்க, அதுல எல்லாம் நீங்க இப்படி பண்ணிருக்க முடியுமா, போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருங்க அங்கிள் அப்படின்னு நிலா சொல்ல, என்னன்னு இப்படி பேசுற, அப்படி எல்லாம் விட முடியாது, நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறார் அவரு. அங்கிள் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏதாவது பெருசா யோசிக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்றாங்க நிலா. ஐயய்ய உன் தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனை நடந்தா போதும் உடனே எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட தான் கொடுத்த மாதிரி வந்து நின்னுடுறியே, உன்னைய பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டாங்களா, இதுக்கு தான் திருவண்ணாமலையில இருந்து வந்தியான்னு கேக்குறாரு நடேசன். உன் வேலையை மட்டும் நீ பார், ஏன் பிசினஸ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற நடேசன் வேகமா எழுந்து போயிடுறாரு. எனக்கு மட்டும் எழுந்திருக்க தெரியாதா, எனக்கும் கால் இருக்கு, உங்களை விட வேகமாவே எழுந்திருப்பேன்னு நிலாவும் படக்குன்னு எழுந்து நிக்கிறாங்க. அவரு செருப்பு போட்டு போயிட்டு இருக்க, இதெல்லாம் தேவைதான்டா எனக்கு அப்படின்னு அங்க வந்து நிக்கிற பல்லவன் கிட்ட சொல்றாங்க நிலா. நீ அவர்கிட்ட எல்லாம் எங்க நீ பேசுறீங்க, அவரை பத்தி தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு பல்லவன் கேட்க நிலா கடுப்பாயிடுறாங்க. ஏற்கனவே நடேசன் அவங்கள கடுப்பேத்தி விட்டுட்டு போயிருக்க, இப்ப பல்லவன் இப்படி சொல்ல அப்படியே போட்டேன்னா பாரு, நான் பாட்டுக்கு உள்ளர வந்த, நீ தானே அவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்ன, உன்னை நம்பி அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன மதிக்க கூட இல்ல, இப்ப அவர்கிட்ட போய் ஏன் பேசுறீங்கன்னு எங்கிட்டயே கேக்குற, பேசாம வாய் மூடிட்டு போயிட்டு சொல்றேன் அப்படிங்கிறாங்க நிலா. உடனே பல்லவன் சிரிச்சுட்டு, ஆமாமல்ல நான் தான் கேட்க சொன்னேன்ல, சாரி அண்ணிங்கிறாரு. நான் உள்ளர போறேன், நைஸா எஸ்கேப் ஆயிட. நிலா பல்லவனையும் போன நடேசனையும் கடுப்போட பாக்குறாங்க. எனக்கு தேவைதான்னுக்குறாங்க அவங்க. ஐயனார் துணைன்னு ஜன்னல்ல மாட்டிருக்க போர்டை காமிக்கிறாங்க. ஒருவேளை அங்க இருக்க போர்டு வேற இடத்துக்கு இடம் மாற போகுதோ. சோழன் சேர்ல உட்கார்ந்துருக்க, பக்கத்துல பல்லவன் உட்கார்ந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பாண்டி இன்னொரு இடத்துல தனியா உட்கார்ந்துருக்காரு. அண்ணே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் பசிக்குதுடா அண்ணே, எவ்வளோடா நான் எப்ப சோறு கொண்டு வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் சோழா 2 நிமிஷம் இருடா, உனக்கு தான் முட்டை ஆம்லெட் போட்டிருக்கேன் அப்படின்னு சேரன் குரல் கொடுக்க, சரினே சீக்கிரம் வானேங்கிறாரு. கேட்டல்ல, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு பல்லவன் சொல்ல, கேட்டு தொலைங்கிறாரு சோழன். அப்போ நிலா வெளியே இருந்து உள்ளர வர, அணி அப்படின்னு பல்லவன் கூப்பிட உம்மனை திரும்பி நிக்கிறாங்க நிலா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்களும் பதில் சொல்லுங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி கேளுங்கிறாங்க நிலா. தண்ணியே இல்லாத ஆறு, அது என்ன ஆறுன்னு பல்லவன் கேக்குறாரு. தண்ணியே இல்லாத ஆறா அப்படின்னு நிலா பார்க்க, ஏய் தண்ணியே இல்லாம எப்படிடா இருக்கும் ஆறு அப்படின்னு சோழன் கேக்குறாரு. அதை தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ எங்கிட்ட கேக்குற, யோசினேங்கிறாரு பல்லவன். கொஞ்சம் யோசிக்கிற நிலா, சூர்யா சார் நடிச்சாரே அந்த ஆறான்னு கேக்குறாங்க. இல்ல சாரிங்கிறாரு பல்லவன். என்ன எங்கண்ணே நீ சொல்லுன அப்படின்னு பல்லவன் கேட்க, கொஞ்ச நேரம் யோசிக்கிற சோழன்,
எப்படியும் மொக்கையா நீ தான் ஏதாவது சொல்லுவ, அதை நீயே இப்பவே சொல்லிடுங்கிறாரு. எங்க 2 பேருக்குமே தெரியலங்கிறாரு சோழன். 5க்கும் 7க்கும் இடையில இருக்கும் பாரு ஒண்ணு, அதுதான் தண்ணியே இல்லாத ஆறு அப்படின்னு பல்லவன் சிரிக்க டென்ஷன் ஆயிடுறாரு சோழன். போடா வெண்ண, இதெல்லாம் ஒரு கேள்வி? அடி ஜோக்லாம் சிந்திக்கிற மாதிரி இருக்கணும்டா, இல்ல சிரிக்கிற மாதிரியாவது இருக்கணும். இது ரெண்டுமே இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, பதில் தெரியலன்ற காண்ட்ல பேசுறல நீ அப்படின்னு பல்லவன் கேட்க, ஷோ அண்ணே, இவன் பேசுனதுல எனக்கு பசி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சீக்கிரம் வான்னு என்ன கத்துறாரு சோழன். வரேண்டா வரேண்டா வந்துட்டேன்டா அப்படின்னு அவரு சாப்பாட்டு பானையை தூக்கிட்டு வர்றாரு. ஒரே ஒரு கடி ஜோக்குங்கிறாரு பல்லவன். பேசாம இருந்துக்க, உன்னதாண்டா அவ்வளவுதான்டா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, டப்புன்னு அவர் கொண்டு வந்து கீழே வைக்க ஓடி வந்து உட்கார்ந்துக்கிறாரு. டேய் 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 டேய், கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்கடா, போங்கடான்னு கூடவே வந்து உட்கார்ந்த பல்லவனையும் சோழனையும் பார்த்து சொல்றாரு. அண்ணா என்ன அதெல்லாம் சாப்பிட்டு பண்ணிக்கலான்னு போடுன்னு அப்படின்னு சோழன் சொல்லுடே போடா அப்படின்னு சேரன் சொல்ல பல்லவன் ஓடிடுறாரு. சோழன் கையை ஊனி கர்ணம் போட்டு எந்திரிக்கிறாரு. டேய் பாண்டி வாடா, கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுவான்னு கூப்பிடுறாரு சேரன். பாண்டியும் எழுந்து போக நடேசனை தவிர மீதி 5 பேரும் ஒரு சர்க்கிளா உட்கார்றாங்க. சோழனுக்கு பயங்கர பசி போல ஆர்வமா எட்டி எட்டி பாக்குறாரு. பாண்டி ஏதோ கவலையில மந்திரிச்சு விட்ட மாதிரியே உட்கார்ந்து இருக்காரு. பல்லவன் அடுத்து யார்கிட்ட வம்பலுக்கலான்னு பாத்துட்டு இருக்காரு. இந்திரா பாண்டியன் சாப்பாட்டை போட்டு சாம்பாரை ஊத்தி கொடுக்க அவர் அதுக்குள்ள விரல விட்டு அலம்பிக்கிட்டே இருக்காரு. சேரன் பார்த்துட்டு என்னடா ஒரு மாதிரி இருக்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு பாண்டி சொல்ல, அப்படியான்னு கேக்குறாரு அவரு. ஆமாண்ணே அப்படிங்கிற பாண்டி சாப்பாட்டை கையில அள்ளி வாய்க்கு கொண்டு போகாமே உட்கார்ந்துருக்காரு. மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க, அப்புறம் சந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னு ஜாலியா கேக்குறாரு சோழன். அந்த பொண்ணு என்னடா சொல்லும், பயந்து பயந்து பேசுது. அந்த பொண்ணு பேசும்போது எங்க மாட்டிக்க போகுதோன்னு எனக்கும் பயமா தாண்டா இருக்கு, பயமா இருக்குடா அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே அப்படி பயந்து பயந்து பேசுறதுலேயும் ஒரு கிக்கு இருக்குல்லண்ணே அப்படிங்கிறாரு சோழன். அப்படி மறைஞ்சு பேசுறதுன்னு அது சந்தாக்காவுக்கு தானே, அண்ணனுக்கு எப்படி கிக்கா இருக்குன்றாரு பல்லவன். கரெக்டுடா அப்படிங்கிற நிலா பதில் சொல்லுங்கன்றாங்க சோழனை. ஏய் சந்தா அப்படி மறைஞ்சு மறைஞ்சு பேசுறாங்கன்னு தெரிஞ்சோம் அண்ணன் பேசுதுல்ல, அதுல ஒரு கிக்கு இருக்குல்ல அப்படின்னு சோழன் சொல்ல எல்லாரும் முறைக்கிறாங்க சோழனை. அதுக்கு நான் சொன்ன கடி ஜோக்கு எவ்வளவோ பரவாயில்லையே அப்படின்னு பல்லவன் சொல்ல, எவ்வளோ பல்பு வாங்கினாலும் அடங்க மாட்டீங்கன்ற மாதிரி நிலா சிரிக்கிறாங்க. ச்சே கிரேட் இன்சல்ட் அப்படின்னு சோழன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இங்க அப்படியே உட்கார்ந்துருக்க பாண்டியை பாக்குறாரு சேரன். பாண்டி இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடவா அப்படின்னு சேரன் கேட்க, திடுக்குன்னு நிமிந்து பார்த்துட்டு இல்லைன்னுங்கிறாரு அவரு. போதுன்றாரு. அப்ப பாண்டியோட மொபைல்ல இருந்து சத்தம் வந்துகிட்டு இருக்க. அவர் எழுந்திருக்க போறாரு. டே 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 இருடா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஆளே சரியில்லை அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்லைன்னுங்கிறாரு அவரு. டேய் என்னடா திரும்ப சண்டையான சோழன் கேக்குறாரு. பாண்டி ஒன்னும் சொல்லாம பாக்க, சண்டையா, என்ன சண்டை, என்னடா சொல்றான் பாண்டி இவன் அப்படின்னு சேரன் கேட்க, வானதியோட சண்டையான்னு கேக்குறான் அப்படிங்கிறாரு பாண்டி. வானதி கூட சண்டை போட்டியா என்ன அப்படின்னு சேரன் கேட்க, பாண்டி அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. டேய் என்னடா ஆச்சு பாண்டின்னு சேரன் கேட்க, அது ஒரு சின்ன பிரச்சனைன்னு அப்படிங்கிறாரு பாண்டி. அதான்டா என்ன பிரச்சனைன்னு விடாம சேரனும் கேக்குறாரு. அண்ணே நானே சொல்றேன், நம்ம ஊர்ல இருந்தப்போ வானதி இங்க வந்து சமைச்சு போட்டு இவங்களை கவனிச்சிட்டு இருந்திருக்குது. அதுக்கு பாண்டி பாராட்டணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறா. ஆனா இவங்க 2 பேரும் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாங்க. அதான் காண்டாயிட்டா அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே காண்டாகிறது கூட ஓகேன்னு, ஆனா பாராட்டு எதிர்பார்க்கறதெல்லாம் டூ மச்ங்கிறாரு பல்லவன். அவங்க இன்னொரு 2 நாள் சமைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், எனக்கு சத்து பத்தாம உடம்பு சரியில்லாம ஆயிருக்கும். அவ்வளவு மோசமா சமைச்சாங்கன்னு பைல்வான் பல்லவன் சொல்றாரு. இல்லைன்னா மட்டும் ஒரு பெரிய ஆரோக்கிய சிகாமணி 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 5 நாளைக்கு ஒரு தடவை உடம்பு முடியலன்னு படுத்துருவாரு. அதை ஒரு நாள்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு 3 வேளையும் சமைச்சு போட்டு சாப்பிட வச்சாங்க. வாயிலேயே வைக்க முடியலன்னு பாண்டி என்ன சொல்ல மாட்டேங்குது. நாங்க 3 நாள் அவஸ்தைப்பட்டோம். நீயே யோசிச்சு பாருன்னு. யாருன்னு உண்மையான பாவம் நாங்க தானேன்னு அப்படின்னு பல்லவன் பொங்க. டேய் சரிடா விட்றா, அவனே வருத்தத்துல இருக்கான் அப்படின்னு பாண்டியோட காலில் தட்டி ஆறுதல் படுத்துறாரு சோழன். டேய் என்னடா உங்களுக்கு சமைச்சு போட தானே அந்த பொண்ணு வந்துச்சு, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. அண்ணே முதல்ல அவனை கவனிங்க என்ன, அதுக்கப்புறம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு சோழன். டேய் சண்டை போட்டாலும் வந்து பேசிட்டு பண்ணதானே சொன்ன, வரலையா என்னன்னு கேக்குறாரு சோழன். பாண்டி அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஏய் அவளாலெல்லாம் உன்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சோழன் கேட்க, இல்லடா அவ வரலங்கிறாரு பாண்டி. அவ வீட்டுல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு பாண்டி சொல்ல, எல்லாருமே திக்குன்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க. என்ன திடீர்னு கல்யாணம் இல்லாங்கிறாங்க நிலா. அவ ஏதோ மிரட்டுறதுக்காக சும்மா சொல்லியிருப்பா நிலா. அவளாவது இவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதாவது அப்படின்னு சோழன் சொல்ல, சோழன் என்ன பேசுறீங்க, சும்மா இருங்க
அப்படின்னு நிலா மிரட்ட பாண்டி முறைச்சிட்டு இருக்காரு. பாண்டி நிஜமாதான் சொல்றியாடா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே, அவ என் மேல இருக்க கோவத்துல வீட்டுல போய் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டுட்டா. அவங்களும் சீரியஸா மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படிங்கிறாரு பாண்டி. டேய், அவ சொன்னாலா உங்ககிட்ட? நான் எழுதி கொடுக்குறேன்டா, கண்டிப்பா அவ இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்கிறாரு சோழன். இல்லடா, இன்னைக்கு அவ அண்ணனை பார்த்தேன், அவன் தான் இந்த விஷயத்தையே என்கிட்ட சொன்னான். வானதிக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிட்டோம், இனிமே வானதியோட வாழ்க்கைக்குள்ள வராத, வானதியை நீயே வேணான்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னான் அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் அதை நீ நம்புறியான்னு கேக்குறாரு சோழன். அவன் சொல்றதெல்லாம் நான் எப்படிடா நம்புவேன்? நான் நம்பல, ஏதோ உளர்றான்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வானதிய வந்து அதையே சொன்னான் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி வந்து சொல்லுச்சா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு சோழன். ஆமாண்டா, அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவளே என்கிட்ட சொன்னா அப்படின்னு பாண்டி சொல்ல, சேரன் அதிர்ச்சியோட பாக்குறாரு. டேய், அவ ஏதாவது உன்னை வெறுப்பேத்துறதுக்காக சும்மா லூஸ் மாதிரி சொல்லியிருப்பா அப்படிங்கிறாரு சோழன். இல்லடா, உண்மையதான் சொன்னா. வீட்டில் அவ சொன்னதுனாலதான் மாப்பிள்ளை பாக்குறாங்களாம். வசந்த் என்கிட்ட இதை பத்தி சொன்னான். நான் அவன் சட்டையை பிடிச்சி கேட்டேனா, அதுக்கு வந்து என்கிட்ட கத்துனா. அவன் நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாடா அப்படின்னு கொஞ்சம் இல்ல ரொம்பவே வருத்தத்தோட சொல்றாரு பாண்டி. நிலாவும் சேரனும் பல்லவனும் திகைப்போட பாக்குறாங்க. இதுதான்டா அவகிட்ட இருக்க பிரச்சனையே. தண்டன்னு வந்தா பேசவே மாட்டா, பேசினா தானே பிரச்சனையை சரி பண்ண முடியும். பிரச்சனையை நல்லா வளர விட்டு வேடிக்கை பாப்பா. இப்ப ஒரு படி மேல போய் கல்யாணம் வரைக்கும் போயிட்டா. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடாங்கிறாரு பாண்டி. எனக்கு சாப்பாடு போதும் அவரு அப்படியே எழுந்திருக்க. டேய் பாண்டிங்கிறாரு சேரன். பாண்டி அப்படின்னு நிலாவும் டே டே டேய் அப்படின்னு சோழனு கூப்பிடுறாங்க. டேய் சாப்பிட்டு போடா அப்படின்னு சேரன் சோழன் ரெண்டு பேருமே சொல்ல, அவரு ஒரு வாய் கூட சாப்பிடாம தட்டை அப்படியே வச்சுட்டு கிளம்புறாரு. அண்ணே என்னன்னே, இந்த வானதி கல்யாணம் வரைக்கும் யோசிச்சிருக்கா அப்படின்னு சோழன் கேட்க, அந்த பொண்ணு ஏதோ கோவத்துல சொல்லியிருக்குன்னு தாண்டா எனக்கு தோணுது, அப்படியெல்லாம் அது பண்ணக்கூடிய பொண்ணு இல்லடா அப்படிங்கிறாரு சேரன். என்ன வேணும்னா கோவமா இருக்கட்டும்னு அதுக்காக வீட்டுல போய் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பாளாவ அப்படிங்கிறாரு சோழன். அது உண்மையானே நமக்கு தெரியாதுன்னுங்கிறாரு பல்லவன். டேய், அவ அண்ணனே வந்து சொல்லியிருக்கான், பத்தாததுக்கு வானதியும் வந்து சொல்லி கத்தி இருக்கா. இதுக்கு மேல வேற என்னடா வேணும் அப்படின்னு சோழன் கேக்குறாரு. இப்ப என்னடா பண்றதுங்கிறாரு சேரன். நாம வேணா வானதி கிட்ட வேணும்னா பேசலாமான்றாரு சேரன். அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்கிறாங்க நிலா. என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சரி பண்ணலாம் அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பா அப்படிங்கிறாரு சேரனு ரொம்ப வருத்தத்தோட. சோழனுக்கு ரொம்பவே சங்கடமாயிடுது. கையில இருக்க சாப்பாட்டை கீழே வச்சுட்டு உதறிட்டு, ச்சே, ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ வந்துக்கிட்டே இருக்கேன்னு அப்படிங்கிறாரு சோழன். நம்ம வீட்டுக்கும் பொண்ணுங்களுக்கும் ராசி இல்லைன்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை அது உண்மைதானோ அப்படிங்கிறாரு பல்லவன். டேய், நீ வேற ஏண்டா வாய் வச்சுட்டு சும்மா இருடா, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு ஒழுங்கா சாப்பிடுன்னு மிரட்டுறாரு சோழன். அவரு ரொம்ப ஃபீலிங்கோட உட்கார்ந்துருக்க. இதுதான் சான்ஸ்ன்னு ஒரு ஆம்லெட்டை தூக்க போறாரு பல்லவன். படக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு, டே டே டே, அது ஏன் ஆம்லெட்டு? உன் தட்டுல தான் ஒண்ணு இருக்குல்ல, அதை எடுத்து நீ சாப்பிடுங்கிறாரு சோழன். சேரன் அவர் தட்டுல இருக்க ஆம்லெட் எடுத்து கொடுக்க பல்லவன் வாங்கிக்கிறாரு. வெளியே பாண்டி ரொம்ப ஃபீலிங்கோட வந்து உட்கார்ந்துருக்க. சோழன் வர்றாரு. நிலா வாசப்படியில உட்கார்ந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க. வந்து உட்கார்ற சோழன். நிலா, நம்ம வேணும்னா வானதி கிட்ட பேசி பார்க்கலாமான்னு கேக்குறாரு. அவங்க விஷயத்துல நாம தலையிடுறது சரியா இருக்குமா சோழன்? அது பாண்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, யூஸா இருக்குமான்னு தெரியல. ஒரு முறை அவகிட்ட பேசலான்னு போனா என்னையவே லூஸ் ஆக்கிட்டா. இருந்தாலும் பாண்டிக்காக இன்னொரு அட்டெம்ப்ட் எடுக்கலான்னு தோணுச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்களா எதுவும் முடிவு பண்ணாதீங்க, பாண்டி கிட்ட முதல்ல பேசுங்க, அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாங்கிறாங்க நிலா. சோழனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியா சொல்றேன்னு கேட்க, உம்முங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சோழன் எழுந்திருக்க. நிலாவும் எழுந்து கூட வர்றாங்க. ரெண்டு பேரும் பாண்டி கிட்ட வர்றாங்க. பாண்டி நிமிந்து பார்த்துட்டு தலையை குனிச்சுக்க. டேய் பாண்டின்னு கூப்பிடுறாரு. மறுபடியும் நிமிந்து பாக்குறாரு. ஒரு கையில தட்டிட்டு, டேய் பரோட்டா வாங்கிட்டு வரேன், சாப்பிட்றியான்னு கேட்குறாரு சோழன். ஏண்டான்னு கேட்குறாரு பாண்டி. இல்லை, நீ ஒழுங்கா சாப்பிடவே இல்லை, அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு நினைச்சேன். இல்லையா போ அப்படிங்கிறாரு சோழன். சும்மா இருங்க அப்படின்னு அவங்க கையை தட்டுறாங்க நிலா. ஏண்டா, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியாதான்னு கேட்குறாரு பாண்டி. டேய் தெரியும்டா, அதை பற்றி பேசதான் நாங்கள் வந்தோம், எடுத்தோடனே பேச வேணாம், நல்லா சாப்பிட்டு சாவகாசமா பேசலாம்னு நினைச்சோம், நீ வேணாம்னுட்ட அப்படின்னு சோழன் சொல்ல, அவருக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தலை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, டே 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 இப்படிலாம் டல்லா இருக்காதடா அப்படின்னு சோழன் அவரோட தோளோட கையை போட்டு இழுத்து அணைச்சிக்கிறாரு. இல்லடா, அவ பாட்டுக்கு கல்யாணம் அது இதுன்னுட்டு போயிட்டா, ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி அப்ப நாங்க வேணா வானதி கிட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. உடனே பாண்டி அவசரமா, டேய்
அதெல்லாம் வேணாண்டாங்கிறாரு. டேய், நீ இப்படி வருத்தப்படுறதை என்னால பார்க்க முடியலடா அப்படின்னு சோழன் சொல்ல, விட்ரா, அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா. கோவத்துல கல்யாணம் கூட பண்ணிக்கிற ஆள் தாண்டா அவ. நானும் எவ்வளவு தாண்டா தாங்குவேன். லவ் பண்றவங்களுக்குள்ள ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல. இப்போ போன் எடுக்கலன்னா வேலையா இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறது, கோவம் வந்தாலும் வார்த்தையை விடாம இருக்கிறது, தப்பு பண்ற பொண்ணோ பையனோ இந்த உறவே வேணான்னு பேசாம இருக்கிறது, இதெல்லாம் பேசிக் தானே. இது கூட இல்லைன்னா எப்படிடா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாடா. போகும்போது நீ வேண்டவே வேண்டாம் பிரேக்கப்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நிக்கிறா. இவளை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியலடா. சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னதுல ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இதுக்கு போய் எவனையோ கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டா அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காரு பாண்டி. வானதியை தலைமூழ்கிட்டா பாண்டிக்கு இது சில நாள் கவலையோட போயிடும். இல்லைன்னா அது பல நாள் கவலையா, ஏன் வாழ்நாள் கவலையா மாறிடும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.